ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நம்பரோட கியூப் ரூட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம 10 கியூப் வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ 1 கியூப் என்ன? 1. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 1 கியூப் 1லே முடியும். 2 கியூப் வந்துன்னா 8, 8 2ன்னு வரும் பொழுது அது வந்து 8ல் முடியும். ஓகேவா? 2 கியூப் 8. ஓகே, அடுத்து 3 கியூப் பார்த்தீங்கன்னா 27. 3ன்னு வந்துச்சுன்னா அது 7ல் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சரு. ஓகேவா? அடுத்து 4 கியூப், இங்கேயும் 4 தான், லாஸ்ட் டிஜிட்டும் 4 தான். அதே மாதிரி 5 கியூப், லாஸ்ட் டிஜிட் 5 தான். 6 கியூப் 6 தான். 7ன்னு வந்துச்சுன்னா 3ல் முடியும். 3ன்னு வந்துச்சுன்னா 7ல் முடியும். 7ன்னு வந்துச்சுன்னா 3ல் முடியும். அடுத்து 8 கியூப் பாருங்கள், 8ல் வந்துச்சுன்னா 2ல் முடியும். நம்மளுக்கு 2ல் வரும்போது எதில் முடிஞ்சிச்சு? 8ல் முடிஞ்சிச்சு. 2ல் வந்தால் 8ல் முடியும். 8ல் வந்தால் 2ல் முடியும். 3ல் வந்தால் அதோட ஆன்சர் 7ல் முடியும். 7ல் வந்துச்சுன்னா 7 கியூபோட ஆன்சர் வந்து 3ல் முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9னா நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 9ல் தான் முடியும். 10க்கு 0 0 தான் வரும். ஓகேவா? இது ரெண்டு மட்டும் தான். 2னா 8, 8னா 2, 3னா 7, 7னா 3ல் வந்து அந்த லாஸ்ட் டிஜிட் முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த சம் பாருங்கள், இதோட லாஸ்ட் டிஜிட் எதில் முடியுது? 9ல் தான் முடியுது. 9ல் முடிஞ்சால் நம்மளுக்கு ஆன்சரும் எதில் தான் முடிஞ்சிருக்கு? 9ல் தான் முடிஞ்சிருக்கு. அப்போது 9ன்னு எழுதிக்கோங்க லாஸ்ட் டிஜிட்டை. ஓகேவா? இது இப்போ க்யூபுங்கிறதுனால நம்ம ஸ்கொயரில் என்ன பண்ணியிருந்தோம்? 2 டிஜிட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டிஜிட்டுக்கு பார்த்துருந்தோமா? இப்போது இது 3 க்யூபுங்கிறதுனால 3 டிஜிட்ஸை வந்து விட்டுறணும். ஓகேவா? இதை விட்டுட்டு இந்த இப்போ 6ஐ மட்டும் பாருங்கள். இந்த 6 வந்து இன்பிட்வீன் எந்தெந்த நம்பரோட க்யூபுக்கு இடையில இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 1 கியூபுக்கும் 2 கியூபுக்கும் இடையில இருக்குது. 6ஓட வேல்யூ எங்கே இருக்குது? 1 அண்ட் 8க்கு இடையில இருக்குது. ஓகேவா? அப்போது மினிமம் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். அப்போ என்னது? 1. இப்போ 19 தான் இந்த வேல்யூவோட கியூப் ரூட். ஓகேவா? ஈஸி. லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள், 9ல் முடிஞ்சிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 9ல் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆன்சரு. ஸோ 9ல் எழுதிக்கிறோம். இது கியூப் ரூட்டுங்கிறதுனால 3 டிஜிட்ஸ் விட்டுருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலி ஸ்கொயர் ரூட் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 டிஜிட் எடுத்துருப்போம், கியூப் ரூட்டுக்கு 3 டிஜிட் விட்டுறணும். இப்போ ஃபஸ்ட் டிஜிட்டை பாருங்கள், 6. அது இன்பிட்வீன் எந்த நம்பரோட கியூபுக்கு இடையில இருக்குன்னு பாருங்கள். 1 கியூப் 2 கியூபுக்கு இடையில இருக்குது. அதாவது 1 8க்கு இடையில வந்து 6 இருக்குது. நம்ம மினிமம் நம்பர் தான் எடுத்துப்போம். ஸோ 1. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ இதை பாருங்கள், 5. நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? 5ல் வந்தால் 5 தான் வரும் சொல்லியிருக்கோமா? அப்போது இது 5 அப்படி வச்சுக்கோங்க. 3 டிஜிட்ஸை வந்து விட்டுருங்க, லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை விட்டுருங்க. 42 பாருங்கள். இப்போ 42 எந்த நம்பருக்கு இடையில இருக்குது? 27 அண்டு 64. அதாவது 2 கியூபுக்கும் 4 கியூபுக்கும் இடையில இருக்குது. அப்போ மினிமம் நம்பர் என்ன? 3. ஓகேவா? இப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து 1331 வந்து எதோட கியூபு? 11ஓட கியூபு தான் 1331. ஓகேவா? அப்போது 11 ரூட்டில் வந்து 3 0 இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 0 தான் எடுத்துப்போம். ஓகேவா? ரூட் ஆஃப் 30 = 0. ஒரே ஒரு 0 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ இங்கே பாருங்கள், 2ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 2ல் இருந்துச்சுன்னா 2 கியூப் 8. அதாவது 2ல் லாஸ்ட் டிஜிட் 2ஆக இருந்ததுன்னா ஆன்சரில் 8 போடணும். லாஸ்ட் டிஜிட் 8ஆக இருந்துச்சுன்னா ஆன்சரில் 2 போடணும். இங்கே நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 2வாக இருக்குது. அப்போ ஆன்சரில் 8 போடுங்க. 8 போட்டுட்டு இந்த 3 டிஜிட்டை வந்து விட்டுருங்க. இப்போ 21 பாருங்கள். 21 எந்தெந்த நம்பருக்கு இடையில இருக்குது? 8 அண்டு 27. அதாவது 2 கியூபுக்கும் 3 கியூபுக்கும் இடையில இருக்குது. அப்போனா நம்ம மினிமம் நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 2, 28. இதுதான் இதோட ஆன்சர். 28 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ 5th சம்க்கும் 6th சம்க்கும் நீங்கள் போட்டுட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.